யோ டெஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட்டே வைக்கக்கூடாது. அந்த டீச்சர்ஸ் பிடிக்காது. சர்ப்ரைஸ் டெஸ்ட் இன்னும் சில டீச்சர்ஸ்லாம் எப்படின்னா, நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு அப்போவே சர்ப்ரைஸை உடச்சிருவாங்க. சில டீச்சர்ஸ் திடீர்னு ஒரு டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கும். எந்த மார்க் எடுத்தாலும் டீச்சர் என்ன திட்டக்கூடாது, அக்கறைப்பட்டு கூட என் மேலே சத்தம் போடக்கூடாதுன்னு குழந்தை எதிர்பார்க்கும். நான் என்ன மார்க் எடுத்தா என்ன, என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு தான் குழந்தை எதிர்பார்க்கும். குறிப்பாக ஹேண்ட் புக்கில் என்னை பற்றி தப்பாக எழுதி எங்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கும். பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நிற்கும். என்னை அப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கூட அதட்டல் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் வளர்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. அம்மாவோ அப்பாவோ அப்படி ஒரு அதட்டி ஒரு வார்த்தை கூட சொல்வது கிடையாது. அனிச்ச மலர் போல குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸ் நிறைய. அதனால் திடீர்னு யாராவது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த குழந்தையால் அதை தாங்க முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறது தான் இப்போ கம்ப்ளைண்ட். அதனால் அதெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு குழந்தை டீச்சர்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள். ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுடைய செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உங்களுடைய செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் தினம் நீங்கள் கிளாஸ் ரூமில் பார்த்துக்கிட்டு ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒத்துவே வராது. நான் என்ன எதிர்பார்க்குறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மேடம் இது அப்படின்னு ஒரு விதமானதில் தான் உட்காரும் பசங்க. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி விட்டுட முடியாது. என்னமோ நான் ஆயிடுவான் என் பையன், நாளைக்கு நல்லபடியாக என் பொண்ணு வெளியில் வருவா, இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், கல்வி கூடங்களை எல்லாம் நிறுவனங்கள் மாதிரி பார்க்குறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான் பார்க்குறாங்க நிறைய பேர். இது குறை கூறும் பாங்கு கிடையாது, அவர்களுடைய அறியாமைன்னு கூட சொல்லலாம். குழந்தை ஒரு எல்கேஜிலேயோ யூகேஜிலேயோ குழந்தைய கொண்டு உள்ளே போட்டுட்டா அதை +2 முடித்து வெளியில் வரும்பொழுது விவேகானந்தரை போன்ற விவேகம், அறிவு கூர்மை இன்னும் பல சயின்டிஸ்டுகளுடைய அறிவெல்லாம் ஒன்றா சேர்த்த அறிவு கூர்மை இந்த சமுதாயத்தில் எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான அனைத்து ஸ்கில்லோடையும் அந்த குழந்தை +2 முடித்து ஒரு ப்ராடக்டாக வெளியில் வரணும், அந்த ஸ்கூல் அனுப்பணும் அப்படின்றது தான் ஒரு பேரண்ட்டினுடைய எதிர்பார்ப்பு. நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போது ஸ்கூலுக்கு வரதா வேண்டாமா, ஆன்லைனில் கல்வி, இது ஒரு விதமான வரம் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய அசௌகரியங்களும் இருக்குது. போத் ஃபார் டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் சில்ட்ரன். பசங்களுக்கும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் இருக்குது. அந்த மாதிரி கஷ்டம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆன்லைன் முதல்ல இந்த மாதிரி நாங்கள் டீச்சர்ஸ்லாம் எங்களை கிளாஸ் ரூமில் பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த மாதிரி வாய் போட்டு மாஸ்கே போட்டு வாயை மூடும் மாதிரியான நிலைமை இப்போது இந்த காலத்தில் தான் இருக்குது. எங்கள் காலத்தில் இருந்ததே இல்லை. சந்தோஷமாக இருந்தோம். இப்போ இது கூடுதல் ஸ்ட்ரெஸ், ஆடட் ஸ்ட்ரெஸ் டு திஸ் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி. மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு விதமான ஒரு மனச்சோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். நாங்கள் சிலபஸ் போட்டு அழுத்துகிற பாரத்தை யோசிக்கிறதா, இல்லை சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்கிறாங்களே எங்களுக்கு வருமா வராதா, நாங்கள் சிம்டமேட்டிக்கா இது எப்போ சரியாக போகும், இந்த மாதிரி நிறைய டென்ஷன் இந்த வயசில் தேவையில்லாததுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு இருக்குது. அதோடு சேர்த்து நீங்கள் படிக்கணும். முக்கால்வாசி நேரம் நான் மாணவர்கள் பக்கமாகத்தான் பேசுவதுண்டு. உங்கள் கம்யூனிட்டி தான் நான். பிகாஸ் ஐ கேன் ஃபீல் ஸ்டெப்பிங் இன் டு யுவர் ஷூஸ். மாணவர்களாக இருப்பது கஷ்டமா, டீச்சர்ஸாக இருக்கிறது கஷ்டமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா என்ன பதில் சொல்லுவீங்க? இங்கே என்ன கேட்டால் சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ டீச்சர்ஸாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. யாரையுமே குறைத்து எடை போட முடியாது. நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். என்னோட பயணிக்கணும் அப்படின்னா சொல்வது எல்லாவற்றையுமே சரியான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டால் முழுவதும் என்னோடு பயணிக்க முடியும். ரொம்ப ஈஸி. டீச்சர் அப்படின்னா என்ன? இப்போ நீங்களே ஒரு டீச்சர் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பீங்க குழந்தைகிட்ட? அவன் கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும், அந்த பொண்ணு கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும், அக்கம் பக்கம் திரும்பக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது.
சொல்றத 40 நிமிடமும் கவனச்சிதறல் இல்லாமல் அந்த குழந்தை உள்வாங்கிக்கணும். நான் என்ன பாடம் நடத்துகிறேனோ அந்த குழந்தை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அது உள்வாங்கிக்கணும். எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் தயக்கமே இல்லாம குழந்தை எழுந்து நின்று கேட்கக்கூடிய தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சர் எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயங்களை வீட்டில் மறைக்காமல் என் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு டீச்சரும் எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? நீங்கள் டீச்சராக இருந்தால் அதை தானே எதிர்பார்ப்பீங்க, ஆமாவா இல்லையா? அப்படித்தானேம்மா? நீங்கள் ஒரு டீச்சர் அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட் இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. குழந்தை கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூல் முடிஞ்சால் நேராக வீட்டுக்கு தான் போகணும். ஹேண்ட் புக்கில் எழுதி கொடுக்குறத குழந்தையா சைன் பண்ணாமல் பேரண்ட்ஸ்கிட்டயே போய் சைன் வாங்கிட்டு வரணும். எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லும்போது நிறைய பேர் சிரிக்கிறது மாஸ்கை தாண்டி தெரியுது எனக்கு இங்கே. ஏன்னா நம்ம சிரிக்கும் போது கண்ணும் சேர்ந்து சிரிக்கும், முறைக்கும் போது கண்ணும் சேர்ந்து முறைக்கும். அதனால மாஸ்கை போட்டு எல்லா உணர்வுகளையும் நம்மால் மறைக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையாவது முணமுணத்து திட்டினாலும் தெரியும், ஏன்னா மாஸ்க் மட்டும் தனியாக வெளியில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ மாஸ்கை போடுவதனால் நிறைய நன்மைகள், அதில் அதே மாதிரி நிறைய விஷயத்தை காமிச்சு கொடுத்துரும். இதுதான் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். குழந்தை என்ன எதிர்பார்க்கும்? ஒரு டீச்சர் கிளாஸ்க்கு வராங்க பாடம் எடுக்க, அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கும்? முதல்ல எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அடிக்கடி அந்த டீச்சர் லீவ் போடக்கூடாதா? ஒரு நாள் கூட லீவ் போடாமல் கிளாஸ்க்கு வராங்களே. நிறைய குழந்தைகள் கேட்பது என்ன தெரியுமா? எங்கள் மேக்ஸ் மிஸ்க்கு ஜுரமே வராதா அப்படின்னு கேட்கும். 360 நாளும் வராங்க. அதாவது எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸோ அத்தனை ஒர்க்கிங் டேஸும் வராங்க. டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமல் போகாதா அப்படின்னு எதிர்பார்க்கும். குழந்தை டீச்சர் லீவ் போட்டால் என்ன அப்படின்னு எதிர்பார்க்கும். ரெண்டாவது குழந்தை என்ன எதிர்பார்க்கும் டீச்சர்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னால், நான் அப்பப்போ கிளாஸில் கண்டுக்காமல் வேடிக்கை பார்க்குறத டீச்சர் கண்டுக்காமல் விட்டுட்டா என்ன அப்படின்னு எதிர்பார்க்கும். நான் இப்படி கிளாஸ் நடத்தும் போது, ஏன்னா மிக வலி என்ன தெரியுமா? நிறைய படிச்சுட்டு வந்தவங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக படித்ததோடு நிறுத்திக்காமல் தினம் தினம் வீட்டில் படிக்கிறவங்க நாளைக்கு கொண்டு போய் கிளாஸில் எப்படி இதை சேர்க்கலாம். அவங்க படித்த காலத்தில் அவங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ சொல்லி கொடுத்தா வேலைக்காகாது. அதனால் இந்த காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போய் சிலது சேர்க்கணும் அப்படின்னா நான் எப்படி சேர்க்கலான்னு ஒரு நாளும் ஹோம்ஒர்க் போட்டு தான் கிளாஸ் ரூம் வர முடியும். அந்த மாதிரி அவங்க பாடம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் முழுவதுமாக டீச்சர்ஸ் மேலே இருக்காது. அதாவது பசங்களுடைய கவனம் ரொம்ப கஷ்டப்பட்டு லா ஆஃப் மோஷனும் அந்த இனர்ஷியானா என்ன அப்படின்னு போர்டில் ஈக்குவேஷன் போட்டு டெரிவேஷன் போட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த காரிடார் வழியாக யாராவது நடந்து போகும்பொழுது அவங்க தான் கவனத்தை பசங்களுக்கு ஈர்ப்பாங்க. அது டீச்சருக்கு மிகப்பெரிய வலி. ஆனால் குழந்தை என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? நான் அப்படி இப்படி கண்டுக்காமல் இருக்கிறது நீங்களும் கண்டுக்காமல் விட்டுடுங்களேன் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கும். டெஸ்ட்டுன்னு என்னைக்கெல்லாம் மிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கெல்லாம் மறந்து போயிடணும் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கும். ஆமாம், ஐயோ டெஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட்டே வைக்கக்கூடாது. அந்த டீச்சர்ஸ் பிடிக்காது. சர்ப்ரைஸ் டெஸ்ட் இன்னும் சில டீச்சர்ஸ்லாம் எப்படின்னா, நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு அப்போவே சர்ப்ரைஸை உடச்சிருவாங்க. சில டீச்சர்ஸ் திடீர்னு ஒரு டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கும். எந்த மார்க் எடுத்தாலும் டீச்சர் என்ன திட்டக்கூடாது, அக்கறைப்பட்டு கூட என் மேலே சத்தம் போடக்கூடாதுன்னு குழந்தை எதிர்பார்க்கும். நான் என்ன மார்க் எடுத்தா என்ன, என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு தான் குழந்தை எதிர்பார்க்கும். குறிப்பாக ஹேண்ட் புக்கில் என்னை பற்றி தப்பாக எழுதி எங்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கும். பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நிற்கும், என்னை அப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கூட அதட்டல் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் வளர்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. அம்மாவோ அப்பாவோ அப்படி ஒரு அதட்டி ஒரு வார்த்தை கூட சொல்வது கிடையாது. அனிச்ச மலர் போல குழந்தைகளை வளர்க்குற பேரண்ட்ஸ் நிறைய. அதனால் திடீர்னு யாராவது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த குழந்தையால் அதை தாங்க முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறது தான் இப்போ கம்ப்ளைண்ட். அதனால் அதெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு குழந்தை டீச்சர்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள். ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உங்களுடைய செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் தினம் நீங்கள் கிளாஸ் ரூமில் பார்த்துக்கிட்டு ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒத்துவே வராது.
நான் என்ன எதிர்பார்க்குறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மேடம் இது அப்படின்னு ஒரு விதமானதில் தான் உட்காரும் பசங்க. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி விட்டுட முடியாது. என்னமோ நான் ஆயிடுவான் என் பையன் நாளைக்கு, நல்லபடியாக என் பொண்ணு வெளியில் வருவா, இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், கல்வி கூடங்களை எல்லாம் நிறுவனங்கள் மாதிரி பார்க்குறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான் பார்க்குறாங்க நிறைய பேர். இது குறை கூறும் பாங்கு கிடையாது, அவர்களுடைய அறியாமைன்னு கூட சொல்லலாம். குழந்தை ஒரு எல்கேஜிலையோ யூகேஜிலையோ குழந்தைய கொண்டு உள்ளே போட்டுட்டா, அதை +2 முடித்து வெளியில் வரும்பொழுது விவேகானந்தரை போன்ற விவேகம், அறிவு கூர்மை இன்னும் பல சயின்டிஸ்டுகளுடைய அறிவெல்லாம் ஒன்றா சேர்த்த அறிவு கூர்மை, இந்த சமுதாயத்தில் எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான அனைத்து ஸ்கில்லோடையும் அந்த குழந்தை +2 முடித்து ஒரு ப்ராடக்டாக வெளியில் வரணும், அந்த ஸ்கூல் அனுப்பணும் அப்படின்றது தான் ஒரு பேரண்ட்டினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அடிப்படை எதிர்பார்ப்பே டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும்போது இதை எப்படி சாத்தியப்படுத்துவது, எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் எப்போ இருந்தது? நார்மலாக தினசரியே அன்றாடம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு நீங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்பொழுதே இதெல்லாம் பெரும் சவாலாக இருந்தது. நாங்கள் படிக்கிற காலத்திலே அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போது துரதிர்ஷ்டவசமாக உலகம் முழுக்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இது துரதிர்ஷ்டம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் போனோம், கொஞ்ச நாள் போல் வீட்டில் இருக்கோம், ஆன்லைனில் படிக்கிறோம். நிறைய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வீடியோவை கட் பண்ணிவிட்டு ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு சும்மா பார்த்தா போகிறோம். கொஞ்சம் நேரம் இங்கே உட்காரன் அப்படி எந்திரிச்சு போயிட்டு வரேன்னு போனோம். உங்களுக்கே நிறைய ட்ரிக்ஸ் தெரியும் தானே ஆன்லைனில். தனியாக இதை மேடையில் மைக் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வயது அது. எது எல்லாம் நம் கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கைக்கு பெரிதும் உதவாத விஷயங்கள் மட்டுமே கவனத்தை ஈர்க்கக்கூடிய வயசு இது. ஐயோ அப்படி போகாதே பிடிச்சி இழுக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். எப்பொழுதுமே டக் ஆஃப் வார் தான் 2 பேருக்குமே. அதையும் தாண்டி உங்களை ஒரு நல்ல பிரஜைகளாக இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடம்னு இல்லை, இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அங்கே வேலை பார்க்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. அப்போ இது பெரிய ஜேர்னி. உலகத்தில் கேட்டுக்கோங்க குழந்தைகளே, பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், பாடத்திட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும், இந்த அமைப்பு இருக்கிற வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆசிரியர்கள் உங்களை நல்வழிப்படுத்த முயற்சிப்பதும் நல்ல போதனைகள் கொடுப்பதும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அவங்க சொல்றது அப்பப்ப பிடிக்காம நீங்க காதுல கேட்காம போறதும் தொடர்ந்து கொண்டு. கேண்மையோன் ரீத்தமா ஒருவக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும்.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும்.